தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கமும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது 2024 குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஜோதிடம், ராசி பலன், ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு பதிலளிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கப் போகிறது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம். குரோதி மீனம் ராசி மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் செய்ய போகிறார். குரோதி ஆண்டின் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. 3ஆம் பாவமான தைரியம், வீரியம், சகோதரம், வீரம் எனப்படும் 3ஆம் வீட்டின் பயணம் செய்யும் குருவினால் உங்களின் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சகல பாக்கியமும் வந்து சேரும். குருவின் பார்வைப்படும் 7, 9, 11ஆம் பாவங்களால் யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். திருமணம் தாமதமாகி நிற்பவர்களுக்கு இனிதே திருமணம் நடக்கும். வேலை கிடைப்பதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை இப்பொழுது கிடைக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க போவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி, பட்டங்கள், பூர்வீக சொத்து பரிமாற்றம், புது முயற்சிகள் கைகூடும். லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்க போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும். செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். மாற்று மருந்தால் நோய் நீங்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக குரோதி ஆண்டு அமைந்துள்ளது. குரோதி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனி காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அமையும். படித்து முடித்துவிட்டு காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் இப்பொழுது வேலை கிடைக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். கடன் கொடுத்துள்ள பணம், பொருட்கள் தவணை முறையில் வீடு வந்து சேரும். விசா, பாஸ்போர்ட் விஷயங்கள் சாதகமாக அமையும். வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது தேடி வரும். விரய சனி காலம் என்பதால் திடீர் செலவுகளும் அதிகரிக்கும். பணத்தை முதலீடுகளாக சேகரிப்பு வைப்பது நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில் ராகு பயணம் செய்வார். ஜென்ம ராகு கலத்திரஸ்தானத்தில் கேது உங்களுக்கு யோகங்களை தரப்போகிறார். கலத்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வையிடுவதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பணம் விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்பு சீராகும். 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள கேதுவினால் சத்துரு நாசம் ஏற்படும். எதிரிகள் காணாமல் போவார்கள். புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குரு பகவான் பார்வையிடப் போகும் கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு, மரியாதையும் கிடைக்கும். இந்த ஆண்டில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது. அதை அனுபவிக்க தயாராக இருங்கள் மீனராசி அன்பர்களே. இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.